தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பாக இன்று அனைத்து மாவட்டங்களிலும் சென்னையில் பதிவாளர் அலுவலகத்திலையும் பதிவாளரை கண்டித்து பதிவாளரின் நடைமுறைகளை கண்டித்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கூட்டுறவு சார் பதிவாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஒரு கொள்முதல் பண்ணி அனுப்புனதில் தரம் குறைந்த பொருளை அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் ஒரு நியாயமில்லாத ஒரு குற்றச்சாட்டு அது. ஏன்னா ஒரு விவசாயிகளிடமிருந்து உண்மையான விவசாயிகளிடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான விவசாயிகளிடம் பெறப்பட்ட மிளகாய் வத்தல் 12 டன்னு கொள்முதல் பண்ணி தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம். அதில் வெறும் 100 கிலோவில் மேலாப்பில் ஒரு 4 வத்தல் சோடையாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணம் சொல்லாமல் அவர்கிட்ட விளக்கமும் கேட்காம தன்னிச்சு அந்த அம்மா எடுத்தேன் கவுத்தேன்னு டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. நாங்கள் சொன்ன பிறகு நீங்கள் செஞ்சது தப்பு, அந்த மிளகாவத்தை அங்கேருந்தே வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கடுத்து ஆதாரத்தை தேடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வேலையை ஃபுல்லாக திரும்ப அப்புறமேலு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பின்னாடி தேடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி துறையில் சிறிதும் புரிதல் இல்லை. அவங்களுக்கு புதுசாக வந்திருக்காங்க, புரிஞ்சுக்கிற லேட் ஆகும். ஆனால் கூடுதல் பதிவாளர், இணை பதிவாளர்கள், துணை பதிவாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். கேட்காம தன்னிச்சையாக நான் சொல்கிறதேன் சட்டம், நான் சொல்கிறதேன் கேட்கணும், மீட்டிங்கில் உரிமையில் பேசுகிறாங்க. அதோட உங்களால் வேட்டையாடிடுவேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தமான வார்த்தை. யார் இவங்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையில் வேட்டையாடிடுவேன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? வேலை செய்யவே எல்லாரும் வந்திருக்கோம், வேலை செய்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடியில் முழுமையாக குளறுபடி, ஒரே வேலையை 3 வட்டம் செய்ய சொல்கிறது. எந்த வேலை கொடுத்தாலும் திரும்ப தப்பாக சொல்கிறது, புள்ளி வார்த்தை தப்பாக கேட்குறது. ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஒரு குடும்பத்தில் 3 பேர் கடை வாங்கியிருக்காங்க, நிலம் அதிகம்னா 3 பேர் தனித்தனியாக கடை வாங்கியிருக்காங்க, ஒரே ரேஷன் கடையில் இருக்குது. அதுக்கு விளக்கம் எப்படி யாரை தகுதியுள்ள பட்டியலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு விளக்கம் கேட்டால், நீங்கள் படித்து தானே வேலைக்கு வந்திருக்கீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ கீழே இருக்க நிலையில் நாங்களாக முடிவெடுக்கக்கூடாது, நீங்கள் தலைமையில் இருக்கீங்க, நீங்கள் முடிவெடுத்து சொல்லுங்கன்னு நான் கேட்குறோம். அதை அவங்க புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு பதில் தெரிஞ்சா தெரியலான்னு தெரியல. அதுக்கு இப்படி மறுப்பு சொல்லி யாரும் கேள்வி வைக்காமல் தருது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் இவங்க பதவியேற்று இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. பதவியேற்பு பட்டியல் எப்பயுமே நாங்களுக்கு ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. எல்லா பட்டியலும் வாங்கி வச்சுக்கிட்டு கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காண்டி அந்த பதவி உயர்வு பட்டியல்? நம்மளே வாழ்க்கையில் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு பதவி உயர்வு, அதை இவங்க கொடுக்க மாட்டாங்க, மறுக்கிறாங்க. அவசியம் என்ன? இதுக்கு முதல்ல இந்த பதிவாளர் எல்லாத்தையும் அவர் 1 வாரம் இருந்தாலும் பண்ணி விட்டு போயிருப்பார் எல்லாத்தையுமே. இவங்களுக்கு அது கூட செய்ய தெரியல. மண்டல மாறுதல், ஊர் விட்டு ஊர் 1 வருஷம் கழிச்சுன்னா அரசாணையில் சொல்லியிருக்கு, 1 வருஷம் அவர் ஊர் வெளியூரில் பணி புரிஞ்சவர் அவர் சொந்த ஊருக்கு பணியிடம் காலியாக இருக்கும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாணையில் இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்கு இவங்க செய்ய மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் பணி மாறுதல் கொள்கை பாலிசி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க. இப்போ ஓவர் 3 இயர்ஸ் இணைப்பதிவாளர் நிறையா இருக்காங்க, துணைப்பதிவாளர் நிறையா இருக்காங்க, பணியாளர்கள் நிறையா அந்தந்த துறையில் இருக்காங்க. ஓவர் 3 இயர்ஸ் இருக்கக்கூடாது. அரசாணை 10ல் அழகாக சொல்லியிருக்கு. ஓவர் 3 இயர்ஸ் இருந்தால் உடனே பணி மாறுதல் செய்யணும்னு சொல்லி எல்லா துறையிலுமே பணிமாறுதல் நடந்துருச்சு. ஆனால் அந்த கூட்டுறவுத்துறையில் இன்னும் பணிமாறுதல் நடக்கலை. ஒரு சில இணைப்பதிவாளர்கள், ஒரு சில ஆளுகள் குறுநில மன்னர்களாக செயல்படுறாங்க. அப்போ தவறுகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க தவறுகளை ஊக்குவிக்கிறாங்களா? எங்களுடைய கேள்வி அதான். நீங்கள் பணியிட மாற்றம் செய்கிறது என்ன உங்களுக்கு கொள்கை பாலிசி? துறையை பற்றி தவறான புரிதலோடு உள்ள வந்திருக்காங்க. துறையினாலே எல்லாமே தப்பாகவே இருக்குன்னு அவங்களா தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்திருக்காங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு தப்பு. அந்த புரிதலை அவங்க மாற்றிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நம்ம கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இங்கே பதிவாளர் இருக்காங்க, அவங்க பேர் ராதா IAS அவர்கள். அவங்க எங்களுக்கு பதிவாளராக வந்திருக்காங்க. அவங்க வந்த ஒரே வேளை குளறுபடியான ஒரு பயிர்க்கடன் திட்டத்தை நைட்டும் போகணும், பொம்பளை பிள்ளைகளை பாதிச்சாமல் வரைக்கும் வேலை வாங்கி அழுத்தம் கொடுத்து நிறைய பேர் மன அழுத்தத்தில் கிடக்காங்க. அந்த வேலை செஞ்சுருக்காங்க, சிறப்பான வேலை செஞ்சுருக்காங்க. சனி ஞாயிறு அனைத்து சனி ஞாயிறு நாங்களும் கவர்மெண்ட்டோட பாலிசி டிசைன் அதை நம்ம செய்யணும் அப்படின்னா நாங்கள் செஞ்சு முடித்த பிறகு இன்ன வரைக்கும் எதுவுமே வேறு புதுசாக எந்த மாற்றமும் செய்யலை. எதுவுமே செய்யலைங்க. 60 மாதமாக எல்லா சங்கமும் முடையும் கிடக்கு, எந்த வேலையுமே நடக்கலை. இவங்க ஒரு டிசிஷனை ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. அவங்களா நினச்சிக்கிட்டு அவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இதை கண்டிச்சுட்டேன். நீங்கள் பதிவாளர், இணைப்பதிவாளர், துணை பதிவாளர் சீனியர்கள்ட்ட கேளுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சீனியர் டிஆர் இருக்காங்க, சீனியர் இணைப்பதிவாளர் இருக்காங்க, சீனியர் கூடுதல் பதிவாளர் நிறைய பேர் இருக்காங்க. கூடுதல் பதிவாளர் தெரியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த துறையில் 20 வருஷமாக அனுபவம் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டா என்ன? இதில் என்ன ஈகோ பாலிட்டிக்ஸ் நம்மளுக்கு இருக்குது? ஐஏஎஸ்னா கேட்டு தாங்க. இதுக்கு முதல்ல நடந்தக்குமா அப்படி எதுவுமே செய்யலாங்க. நல்லா துறையின் முன்னேற்ற பாதையை கொண்டு போனார். இப்போ துறை முடங்கும் நிலையில் நிற்கிது.
நாங்கள் நிறுவனத்தை பாதுகாக்கிறதுல நிற்கிறதா, ஊழியர்களை பாதுகாக்கிற நிற்கிறதா, எந்த வழியில் நாங்கள் போகிறோம்? அப்போ ஏதாவது ஒரு வழியில் அமைச்சரின் கவனத்தை நாங்கள் ஈர்க்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து மாநிலம் முழுவதும் 38 மாவட்டத்திலையுமே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அமைச்சரின் கவனத்தை ஈர்க்க, துறையில் உள்ள இந்த மாதிரி நடைமுறைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சரின் கவனத்தை ஈர்ப்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டம். எங்கள் கூட்டுறவுத்துறையிலேருந்தே நிறையா ஐஏஎஸ் போயிருக்காங்க, ப்ரொமோஷனில் போயிருக்காங்க. அவங்களையே திருப்பி துறை கொண்டு வந்தால் இன்னும் அந்த துறை மேலும் மேலும் சிறப்படையும். அவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிகிறதுக்கு 6 மாதம் ஆகும். அது வரைக்கும் இந்த துறை முடக்கமாக இருக்கும், தப்பாக செய்வாங்க. அதாவது உதாரணத்துக்கு எல்லாமே இஆர்சியில் செய்யுங்கன்றாங்க. இஆர்சிஎஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர், இஆர்சிஎஸ் சாஃப்ட்வேர் டவுன் ஆயிடுச்சு. உடனே கையில் இஆர்பி சாஃப்ட்வேர் டவுன் ஆயிடுச்சு. உடனே கையில் நோட்டை தூக்கி போடு, இஆர்பியில் தான் இது பண்ணணும்னு சொல்லி சொன்னது இவங்க தான் உத்தரவுப்பட்டாங்க. நோட்டு வச்சுருந்தா நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னவங்க தான். திருப்பி இஆர்பி டவுன் ஆனதும் உடனே நோட்டில் எழுதுன்றாங்க. திருப்பி இஆர்பி சரியானது நோட் அவுட்ரு, உடனே இங்கே வாங்குறாங்க. ஒரு தெளிவான ஒரு இதே இல்லைங்க. எல்லா இடத்துலையும் பணியாளர் ரொம்ப பாதிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் அதை கண்டித்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து மாநில பொதுச் செயலாளர் ஆர் நவநீதகிருஷ்ணன், தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர். அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ நாளைக்கு அவங்கள வந்து சந்திக்க வரோம். சந்திக்கும் போது எங்களுக்கு கரெக்டான அந்த கூட்டுறவு சார்பதிவாள பணியாணையை ரத்து பண்ணி கொடுக்கணும். நாங்கள் இது மாதிரி கூட்டுறவு நிறுவனங்களை செயல்பட வைக்கணும். முனையும் கிடக்கிற பணி மாறுதல் பதவி விவரம்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி இந்த கோரிக்கை அவங்க செஞ்சு கொடுக்கலைன்னா மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம், அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் நிர்வாகிகள் பேசி உடனே அறிவிப்போம் அப்படின்னு இந்த கூட்டத்தை தெரிவிச்சிருக்கோம் உங்கள் வாயிலாக.